Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகளுக்கெல்லாம் இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதா? அவங்க மட்டும் எப்படி எவ்வளோ பாவம் பண்ணாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. நச்சுகள் கண்டிப்பாக கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி இந்த இரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக சினிமாட்டிக்காலாம் அவங்களோட அந்த கர்மா இருக்காது. அவங்க செஞ்ச அநியாயங்களுக்கான பலன்களை ரொம்ப அமைதியாக சத்தம் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அவங்க அனுபவிப்பாங்க. அவங்களோட கடைசி காலகட்டத்தை அவங்க நெருங்கும்போது அவங்கள முதல்ல தாக்கக்கூடிய கர்மா எதுன்னு பார்த்திங்கன்னா வெறுமை. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை நிரப்புறதுக்காகவும் வேர்தியாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காகவும் பொய்யா வேஷம் போட்டு நடித்து எல்லாரோட பாராட்டையும் சம்பாதிச்சு அது மூலமாக அவங்க திருப்திப்பட்டுப்பாங்க இல்லையா? ஆனால் இது கடைசி வரைக்கும் சொல்லுபடி ஆகாது. ஒரு ஸ்டேஜில் இந்த சப்ளை எல்லாம் கட் ஆகிடும். இவங்களை பாராட்டி பேசின எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. இவங்க ரொம்ப ஃபுல்ஃபில்டாகவும் வேர்தியாகவும் ஃபீல் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது கிடைக்காம கட் ஆகும்போது உள்ளுக்குள்ளே ரொம்ப வேர்த்லெஸ்ஸாக எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வெறுமையோட தாக்கம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுதான் இவங்க ஃபேஸ் பண்ணுற கர்மா. அடுத்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா அபேண்டன்மெண்ட். அதாவது இவங்களை எல்லாரும் புறக்கணிச்சிடுவாங்க. லைஃப்பில் இவங்க கிட்ட அக்கறையோடு நடந்துக்கிட்ட மனுஷங்க எல்லாரையும் ஏதோ உயிரில்லாத பொருட்கள் மாதிரி தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தேவை முடிஞ்சதும் ரொம்ப அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிருவாங்க இல்லையா? புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதால் என்ன ஆகும்? இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இவங்களோட இந்த பிஹேவியருக்கும் இந்த பேட்டர்னுக்கும் பழகி போயிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே இவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ கடமைக்கு இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்களே தவிர அதில் அக்கறையும் அன்பும் இருக்காது. கடைசியில் என்ன ஆகும்? சுற்றி ஆட்கள் இருந்தாலும் இவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. குடும்பத்துக்குள்ளேயே தனிமையை உணருவாங்க. கூட்டத்துக்கு நடுவில் வாழ்ந்தாலும் தனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வோட அவங்களோட காலம் முடியும். இதுவும் வெளியே தெரியாது. இது அவங்களுக்குள்ள அவங்க அனுபவிக்கிற ஒரு கர்மா. அடுத்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபால்ஸ் செல்ஃப் டோட்டலி கொலாப்ஸ் ஆகும். அவங்களுக்குன்னு ஒரு ரியல் செல்ஃப் இல்லாமல் ஒரு ஃபுல் டைம் பர்ஃபார்மன்ஸ்லேயே தான் இவங்க காலத்தை ஓட்டுவாங்க. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும். வயசாகி தெம்பெல்லாம் குறைஞ்சி போகும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போகும். அப்போது அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும். கடந்த காலத்தை நினச்சி மிச்ச காலத்தை கழிக்கவும் முடியாது இவங்களால். ஏன்னா கடந்த காலம் பூராவும் இவங்க பொய்யா மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. அதில் இருக்கிறது பூரா பொய்கள் மட்டும்தான். அதை சார்ந்து மிச்ச காலத்தை இவங்களால் ஓட்ட முடியாது இல்லையா? இந்த கட்டத்தில் ஒரு சில நார்சிசிஸ்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு சிலர் இன்னும் பயங்கரமாக ரொம்ப அப்யூசிவாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டிக் ரேஜ் பல மடங்கு அதிகமாகும். அவங்களோட அந்த ஃபால்ஸ் செல்ஃப் கொலாப்ஸ் ஆகிறத சுற்றி இருக்கிறவங்க கூட ரொம்ப கண்கூடாக பார்க்க முடியும். இதுவும் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கர்மா தான். அடுத்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூனியம். இவங்களோட லைஃப்பில் உண்மையான சொந்தங்களையும் பந்தங்களையும் உருவாக்குறதுக்கு இவங்க எந்த முயற்சியும் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு உண்மையான சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அன்பு பந்தம் பாசம்னு எதுவுமே இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை சூனியமாக முடியும். இவங்க வெறும் பொய்களை மட்டுமே வச்சு நிரப்பி வாழ்ந்துக்கிட்டு வந்த அந்த சூனியமான வாழ்க்கை வேற எப்படி முடியும்? சூன்யமாக தானே முடியும். இதுவும் இவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு கர்மா. அடுத்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்ட், குற்ற உணர்ச்சி. லைஃப் மொத்தமும் எல்லா நியாயத்தையும் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக மற்றவங்க மேலே இவங்க பழியை சுமத்திட்டு இவங்க செஞ்ச அந்த தப்புகளுக்கான அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க.
இவங்க வந்துட்டு அந்த கில்ட்டை ப்ராசஸ் பண்ணாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கில்ட் எங்கேயும் போகாது இல்லையா? இவங்களுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க அந்த கடைசி காலகட்டத்தை நெருங்கும்போது, லிட்ரலி மரணத்தை நெருங்கும்போது எல்லா கில்ட்டும் பயமாக மாறும். இவங்க செஞ்ச அநியாயத்தை எல்லாம் இவங்க மனசார உணரலைன்னாலும் இவங்களோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது அதை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணும். இதுவும் வெளிப்படையாக தெரியாது, ஆனாலும் இந்த கர்மாவை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அடுத்த கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதை நினச்சி காலம் பூரா பயந்தாங்களோ, எதுவாக அவங்க ஆயிடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதுவாகவே ஆயிடுவாங்க. அதாவது அவங்கள யாரும் ஒரு டம்மி பீஸாக நினச்சிடக்கூடாது, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண ஆளாக நினச்சிடக்கூடாது, மற்றவங்க பார்வையில் அவங்க தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவங்க இருப்பாங்க. அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க எதுவாக இருக்கக்கூடாதுன்னு பயந்தாங்களோ அதுவாகவே ஆயிடுவாங்க. அவங்களோட அந்த கடைசி காலகட்டத்தில் எல்லாருக்குமே அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஒரு டம்மி பீஸாக தான் அவங்களோட லைஃப் முடியும். இதிலேருந்து என்ன தெரியுது? நச்சுகள் லைஃப் லாங் எதுலேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காங்களோ கடைசியில் அங்கேயே தான் போய் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே தான் போய் முட்டிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையும் முடியுது. எதையெல்லாம் அவங்க வாழ்நாள் முழுக்க ஃபேஸ் பண்ணவே தயாராக இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்களோ கடைசியில் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு காலம் அவங்கள தள்ளும். உண்மையை சொல்லணும்னா நார்சிசிஸ்ட்டுக்கு மட்டுமே கிடையாது, விக்டிம்ஸ்க்குமே இந்த ஃபார்முலா தான் அப்ளை ஆகும். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் நம்ம அதிலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா லைஃபோட அந்த கடைசி கட்டத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே தீரணும். கர்மா கண்டினியூ ஆகும். இதில் நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட்டுக்கு பாவம் பார்த்தா பாவம் பார்க்குறவங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு பாவம் சுற்றிக்கும். ஸோ கனவுல கூட இந்த நச்சுகளுக்கு பாவம் பார்த்து உதவி பண்ணணும், இல்லை கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு பாவம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட கர்மாவாக மாறிடும். ஸோ நார்சிசிஸ்ட்டுக்கு பாவம் பார்க்குறத நிறுத்திட்டு அந்த ஃபேமிலி சிஸ்டமை விட்டு வெளியே வரணும். அவங்க கூட இருக்கிற அந்த இமோஷ்னல் பாண்டிங்கை கட் பண்ணணும். அந்த ட்ராமா பாண்ட்லேருந்து வெளியே வரணும். நோ காண்டாக்ட் போகணும். மொத்தமாக நோ காண்டாக்ட் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க மினிமல் காண்டாக்டை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஃபார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இந்த சிஸ்டமை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்காகவும் இந்த ட்ராமா பாண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.